பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். சத்த இருங்கோ. அண்ணா அண்ணா வரையா. என்ன பட்டாவே? சமையலுக்கு ஆள் கூட்டிட்டு வர சொன்னேன். அதான் மாமியை கூட்டு வந்திருக்கேன். ஊர் கும்பகோணம், பேர் காமாட்சி. கும்பிடுங்க. வணக்கம்யா. வணக்கம்மா. நல்லா சமைப்பீங்களா? நல்லா சமைப்பேன். பாருமா, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை. ஒரு 15 நாளைக்கு காரமே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அதனால காரமே இல்லாம சமைக்கணும். அப்போ 2 சமையலா பண்ணிட்டுங்களா? 2 சமையலா? காரத்தோட ஒண்ணு, காரம் இல்லாம ஒண்ணு. வேண்டாமா, என் பையன் ரொம்ப ருசியா சாப்பிடுறவன். அவனுக்கே காரம் சாரம் இல்லாம சமையல் பண்ணும்போது எனக்கு மட்டும் எதுக்கு ருசியான சாப்பாடு? ஒரே சமையலா பண்ணிடுங்க. அப்படியே செஞ்சு வாங்கோ, அடுப்படி உள்ள இருக்கு. ஆனந்துக்கு மாத்திரை கொடுக்குங்க. ஆனந்த், டைம் ஆயிடுச்சு, மாத்திரை போட்டுக்கப்பா.
அப்பதான் மனசு வந்தது. நீ முடிவெடுத்த வேகத்துல இந்த அப்பாவை மறந்துட்டியே. உன்னை விட்டா எனக்கு வேற யாருப்பா இருக்காங்க? நான் யாருக்காக வாழறேன்? எல்லாம் உனக்காக தானப்பா. என் கனவு, என் உலகம் எல்லாமே நீ தானப்பா. இந்த ஊரே உன்னை பெரிய ஆளா மதிக்கணுங்கிறதுக்காக நீ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்த. உன்னோட வெற்றி எல்லாம் ஒவ்வொரு அணுவா ரசிச்சுட்டு இருந்தப்பா. இந்த அப்பாவை தவிக்க விட்டுட்டு போனேன்னு உனக்கு எப்படிப்பா தோணுச்சு? நேத்து வந்தவன் அவனுக்காக இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டியப்பா. இது உனக்கே நல்லா இருக்கா? ஓகே ஓகே ஓகே, இது உன் தப்பு இல்ல, உன் தப்பே இல்ல. இட்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் எமோஷன். தற்கொலைங்கிறது எமோஷன்ல ஒரு மூமெண்ட்ல எடுக்கிற முடிவுதான். நல்ல வேளை அந்த கட்டத்தை நீ தாண்டி வந்துட்ட. அதிர்ஷ்டக்காரன்பா. அதனால என் மகன் மறுபடியும் எனக்கு உயிரோட கிடைச்சிட்டா. ஆனந்த், மறுபடியும் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க கூடாது. மனசுல அந்த எண்ணமே வரக்கூடாது. ப்ராமிஸ்? தேங்க்யூ, தேங்க்யூ மதேசன், தேங்க்யூ. நீ தைரியமா இருக்கணும். மனசையே நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்க கூடாது. முதல்ல உன் உடம்பு தேரணும். அதுக்கு நீ நல்லா சாப்பிடணும். ஓகே? தேங்க்யூ மேசன், தேங்க்யூ. இது ஒரு கண்டம் தான். இதுல நீ தப்பிச்சிட்ட. ஆசைப்படுறது தப்பாப்பா? இல்ல, ஆசைப்படுற பொருள் ஒருவேளை கிடைக்காம போனா அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கணும். அவ்வளவுதான் பா. எனக்கு எனக்கு என்ன தகுதி இல்லப்பா. அப்பா, எனக்கு என்ன குறை அப்படின்னு யார் சொன்னது? அது பாக்குறவங்களோட குறைப்பா. அப்பா, அதுக்கு நாம என்னப்பா பண்ண முடியும்? நீ யார் சொல்ற? நான் லவ் பண்றேன்னு, அவ்வளவுதான். எப்படிப்பா விட முடியும்? நீங்க பாக்குற வக்கீல் தொழில உங்க கேஸ்ல தோத்துதுன்னா உங்க மனசு என்ன பாடுபடும்? ஊரு உங்களை பத்தி என்னெல்லாம் பேசும். உங்களால விட்டு கொடுக்க முடியுமா? ஆனந்த், தொழில் வேற, லவ் வேற. தொழில அவமானப்பட்டாலே யாராலையும் தாங்க முடியாதுப்பா. நான் வாழ்க்கையில தோத்துட்டேன். நான் தகுதி இல்லாதவனாப்பா. உனக்கே உன் மேல நம்பிக்கை இல்லை, அதனாலதான் தற்கொலை பண்ணிக்க போனேன். தன்னம்பிக்கை உள்ளவனா இருந்தா நீ போராடி இருக்கணும். தோல்விக்கு மருந்து தற்கொலையாப்பா. அப்போ நான் என்ன பண்றது? போராடணும். கிடைக்கலையா சமாதானம் ஆகி நம்மையே நாம மாத்திக்கணும். அதான் புத்திசாலி. உலகத்துல அவ ஒருத்தி தான் பொம்பளையா? அவ உன்னை காதலிக்கலன்னா வேற யாருமே உன்னை காதலிக்க மாட்டாங்களா? இவளை விட அழகு, அந்தஸ்து, பணம், படிப்பு உள்ளவங்க வேற யாருமே இல்லையா? ஆனந்த், நீ கவலையே படாத. அவளை விட உயர்ந்த பொண்ணா பார்த்து அவ பொறாமப்படுற அளவுக்கு உனக்கு நான் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஓகே? ஜோதி, என்ன சித்தப்பா? முக்கியமான வேலை, நாம கொஞ்சம் வெளியில போகணும். எங்க? வாமா சொல்றேன். சித்தப்பா, இன்னைக்கு பேப்பர்ல நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்க்கு ஆளுங்க தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருக்கேன். அவங்க எல்லாரையும் இன்டர்வியூ பண்ணி ஜெம்மான ஆளுங்களை பார்த்து தேர்ந்தெடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு புது பிசினஸ் கான்ட்ராக்ட்ல சைன் போடணும். இந்த கான்ட்ராக்ட் மட்டும் நமக்கு கிளிக் ஆச்சுன்னா பெரிய லெவல்ல லாபம் கிடைக்கும். எப்படியோ ஒரு 1 ஹவர்க்குள்ள ஆபீஸ்ல இருந்து ஆகணும் சித்தப்பா. ஒரு 59 மினிட்ஸ் நீ ஆபீஸ்ல இருந்தா போதுமா? ஓகே. வாமா. வண்டி எடுப்பா.
என்ன இப்ப எங்க சித்தப்பா கூட்டிட்டு போறீங்க? சொல்றேன். அனந்த் பாய் தரமா. மெதுவா. இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? என்னது? காரணமா தான். வாம்மா. வாம்மா சொல்றேன். நீ உட்கார். வாங்க 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 ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க. பாத்தியம்மா பாரு, நல்லா பாரு, உயிரோட இருக்கான். ஒரு மணி நேரம் லேட்டா எடுத்துட்டு வந்திருந்தா இவன் பிழைச்சிருக்க மாட்டான் டாக்டர் சொன்னார். ஏதோ கடவுள் புண்ணியத்துல அவர் எப்படியோ அவரை காப்பாத்திட்டாரு. எப்படிமா இதெல்லாம் எப்படி? உன்னாலம்மா, உன் நினைப்பால, உன் பாதிப்பால. அன்னைக்கு அவன் உன்னை வந்து பார்த்தப்போ அவன்கிட்ட நீ கொஞ்சம் அமைதியா பேசிருக்கணும். அவனை ஆத்திரப்படுத்துற மாதிரி அலட்சியப்படுத்தி பேசிட்டியம்மா. விரக்தி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்க போயிட்டான். யார் செஞ்ச புண்ணியமோ இப்போ அவ போயிச்சுட்டா. இல்லைன்னா என் மகனுக்கு என்ன ஆயிருக்கும்? ஜோதி, அன்னைக்கு அண்ணன்கிட்ட என் மனசுல இருக்கிறதெல்லாம் நான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட தான் பேச முடியல. இன்னைக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க முன்னாலேயே வச்சு நான் சொல்றேன். என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா பேச போறேன். என்ன உன் பிரச்சனை? உட்கார். தெரியுமா கேக்குறேன். 4-5 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறியா? அது என்ன பிடிவாதம்? கல்யாணத்துக்கு அப்புறம் பிசினஸ் பார்க்க கூடாதுன்னு இவங்க ஏதாவது சொல்ல போறாங்களா? கிடையாது. அந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் போட போறாங்களா? அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்காம இருக்கிறதுக்கு வேற என்ன காரணம் இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ ஏன் உன் மனசை மாத்திக்க கூடாது? கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ண. யாரும் வேண்டாம்னு சொல்ல போறாங்க? ஜோதி, உனக்காக உயிரியே விட தயாரா இருக்காயம்மா. இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை மகாராணி மாதிரி வச்சு பாத்துக்க மாட்டான். காதலை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. காதலுக்கு ஆதரவா பேசுறேன்னு கூட நீ நினைக்காத. நல்ல குடும்பம். ஆனந்த் ரொம்ப நல்ல பையன். உனக்காக உயிரை கொடுக்கிற அளவுக்கு உன்னை நேசிக்கிறான். அதான் நீ இவ்வளவு தூரம் பேசி வைக்குது. இந்த மாதிரி ஒரு பையனை இழந்துட போறேங்கிற ஆதங்கத்திலையும் உன் மேல இருக்கிற அக்கறையிலும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. சொல், வெளிப்படையா சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? இவனுக்கு என்ன தகுதி இல்ல? நீ ஏன் இந்த கல்யாணத்துக்கு மறுக்கிற? நீ சொல்ற காரணம் எனக்கு சரியா படல. சொல்லு, என்ன காரணம் சொல்லு. பேசி முடிச்சிட்டீங்களா சித்தப்பா? நான் கொஞ்சம் பேசலாமா? ஆனந்த் தற்கொலைக்கு முயற்சி பண்ணார்னு தெரிஞ்ச உடனே நான் பதறி போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சேன். அதுக்கு பேரு மனிதாபிமானம். அவர் உயிர் பொழைச்சுக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனேதான் எனக்கு உயிர் மூச்சே வந்தது. அதுக்கு பேர் கருணை. அவர் என்ன தப்பா புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பா நடந்துகிட்டேன் அப்படின்னு நினைச்சு நான் வருத்தப்பட்டு இருக்கேன். அவர் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு நான் காரணமா இருந்திருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. என்னால மன்னிப்பு கேட்க முடியும், இல்லன்னா ஆறுதல் சொல்ல முடியும். அதுக்காக வாழ்க்கையே தர முடியுமா? லைஃப்ல எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். ஆனந்தோட கனவு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதா. லாயர் அங்கிளோட கனவு என்ன இந்த வீட்டுக்கு மருமகளை கொண்டு வரணுங்கிறதா. ஆனா என்னோட கனவு என்ன தெரியுமா? நான் பிசினஸ்ல நம்பர் 1 ஆகணுங்கிறதா. அது மட்டும் இல்ல, இன்னும் பர்சனலாவும் நிறைய கனவுகள் இருக்கு. எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் நிறைய பிசினஸ் யுக்திகள் தெரிஞ்ச ஒரு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்தியாவிலேயே நாங்க 2 பேரும் தான் பெரிய தொழிலதிபர்கள் அப்படின்னு பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இதெல்லாம் நிறைவேறணும்னா நான் கண்டிப்பா ஒரு பிசினஸ் மேனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா ஒண்ணு சொல்றேன், நான் இவரை குத்தம் சொல்றதா தயவு செஞ்சு நீங்க நினைக்காதீங்க. இவரோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல, என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாம் பிசினஸ்ல.
சித்தப்பா, இந்த விஷயத்த வீட்லயே பேசிருக்கலாமே சித்தப்பா. எங்க கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் முன்னாடியும் என்ன சித்தப்பா இதெல்லாம்? I'm very sorry. டேய் ஆனந்த், பாத்தியா என்ன பேச்சு பேசிட்டு போறா? பாத்தியா? இதுதான்டா திமிரு, பண திமிரு, படிச்ச திமிரு, தல கணம். இவ்வளவு அலட்சியமா பேசிட்டு போறவளையா நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச? இவளையா நீ காதலிச்ச? அவளை காதலிச்சதுக்கு நீ வெக்கப்படணும்டா. போயும் போய் இவளுக்காக சாகணும்னு முடிவெடுத்தியே, அதுக்கு நீ வேதனைப்படணும்டா. டேய் ஆனந்த், அவளை பத்தின எந்த நினைப்பு உன் மனசுல இருக்கவே கூடாதுடா. எல்லாத்தையும் தூக்கி எறிடா. இன்னும் இதை நீங்க வச்சிட்டு இருக்கிற? நீ விரும்புறவங்களை விட உன்னை விரும்புறவங்கள 100 மடங்கு அதிகமா விரும்பணும். நம்மள வெறுக்கிறவங்கள அவங்கள விட அதிகமா வெறுக்கணும். நான் அவளை வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன், நீ அவளை வெறுத்து ஒதுக்கிட்ட. இதை தூக்கி குப்பையில போடு. எப்படிப்பா இதெல்லாம் தேவையா? எதுக்குப்பா சித்தப்பா என்ன ஜேபி அங்கிளோட வீட்டு கூட்டிட்டு போனாரு? ஜேபி அங்கிள் முன்னாடியும் ஆனந்த் முன்னாடியும் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டு என்னப்பா இதெல்லாம்? எவ்வளவு பர்சனலான விஷயம் வீட்லயே வச்சு என்கிட்ட பேசிருக்கலாம்ல? அதை விட்டுட்டு அவங்க முன்னாடி எல்லாம் எப்படி கேட்டு என்ன ரொம்ப சங்கடப்பட வச்சுட்டாருப்பா. ஏப்பா என்ன எல்லாரும் இப்படி வற்புறுத்துறாங்க? புரியவே இல்ல. யாருமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இத பாரு, நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசு எனக்கு தெளிவா தெரியும். உன் ஆசை, உன் கனவு, உன் லட்சியம், அதுக்கு தான் நான் முக்கியத்துவம் தருவேன். மத்தவங்களை பத்தி நீ கவலைப்படாது. உன் விருப்பத்துக்கு எதிராக எதுவுமே இருக்காது. கண்ண எந்த காரணத்துக்காக நீ அழக்கூடாது. அழறது ஒரு லட்சியவாதிக்கு அழகில்லை. இல்லப்பா, இல்ல. சித்தப்பா மேல நான் இத்தனை நாளா வச்சிருந்த மதிப்பு மரியாதை வர வர குறைஞ்சுக்கிட்டே வருது. அன்னைக்கு எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருந்தது தெரியுமா? அது எல்லாத்தையும் விட்டுட்டு சித்தப்பா கூப்பிட்டாருங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக எங்க போறோன்னு கூட கேட்காம அவர் பின்னாடியே நான் போனேன். எதுக்கு அவசரப்பட்டாரு? என்கிட்ட விஷயத்த சொல்லி நிதானமா கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? அங்க போனதுனால மட்டும் என்ன பண்ணாரு? நான் அவமானப்பட்டது மட்டும் தான் மிச்சம். சித்தப்பா நல்லவரம்மா. உனக்கு ஏதோ நல்லது பண்ணுங்கிற நோக்கத்துல இப்படி பண்ணிருப்பாரு. அதுவும் உன் மனசு பாதிச்சிருச்சு. விட்டுறமா. கூப்பிட்டீங்களாங்க? ஆமாப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். பரவாயில்லைங்க, சொல்லுங்க. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ண?
எதுக்கு அப்ப ஜோதிய லாயர் சார் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவளை தர்ம சங்கடப்படுத்தின? அவ இன்னும் அழுதுட்டு இருக்கா. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டியே. அவன் மனசு என்னங்கிறது நான் உனக்கு தெளிவா சொல்லிட்டேன். அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ ஏன் வற்புறுத்துற? உன்னதான்ப்பா கேக்குறேன், ஏன் இப்படி பண்ண? உனக்கு இதெல்லாம் தேவையா? ஒரு பொண்ணோட மனசை நீ புரிஞ்சுக்க வேண்டாம்? எதுக்காக நீ அவளை வற்புறுத்துற? நானே என் பொண்ணை வற்புறுத்தல. கல்யாணம்ங்கிறது அது அவங்க சொந்த விஷயம். அவ விருப்பப்படி நடக்கட்டும், அவ லட்சியப்படி நடக்கட்டும். நான் அன்னைக்கே சொன்னேனே, அதோட விட்டுட வேண்டியது தானே. இதையும் மீறி அவகிட்ட பேசுறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அவளை கேள்வி கேட்கறதுக்கும் உனக்கு உரிமை இருக்கு. ஆனா எங்க கேட்கறது, எப்படி கேட்கறதுங்கிற வரமுறை இல்ல. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போய் லாயர் சார் முன்னாடியும் ஆனந்த் முன்னாடியும் கேள்வி கேட்டியே, ஏன் அப்படி பண்ண? ஜோதி விஷயத்துல நீ இப்படி நடந்துகிட்டது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அண்ணே, உங்க மேலையும் ஜோதி மேலையும் நான் அதிகமா பாசம் வச்சிருக்கிறதுனால தான் இப்படி பண்ணேன். ஆனந்துக்கு ஏதாவது ஆகி நம்ம குடும்பத்துல உங்க மேலையும் ஜோதி மேலையும் படிப்பாவும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் ஜோதி அங்க கூட்டிட்டு போனேன். நம்ம ஜோதிக்காக உயிரிய விட துணிஞ்ச ஒருத்தன் அவளை கட்டிக்கிட்டு அவளை வாழ்நாள் பூரா சந்தோஷமா வச்சு காப்பாத்துவான். ஜோதி ஆனந்த நேர்ல பார்த்தா நடந்ததை நினைச்சு ஒருவேளை அவ மனச மாதிரி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம். அவனை பிடிக்கலன்னா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்துடுவான்னு நினைச்சேன். நான் அவனைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்தல. இது ஊர்வலத்துக்கு தெரிஞ்சா நம்ம பொண்ணுக்கு வர நல்ல சம்பந்தமும் வராம போயிடும். அவங்களால பின்னால ஜோதி கல்யாண விஷயத்துல எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுங்கிறதுக்காகவும் அவங்க திருப்திக்காகவும் நான் ஜோதி அங்க கூட்டிட்டு போனேன். இது ஜோதி என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருப்பேன். அது உங்ககிட்ட புகார சொல்லி அதை நீங்களும் சீரியஸா எடுத்துக்கிட்டு என்ன கேக்குறீங்க. ஜோதி என்ன எப்படி வேணாலும் நினைச்சுக்கிட்டான். ஆனா அவ ஏன் பொண்ணுதான். ஜோதி கிட்ட எப்படி எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கணும் இப்ப நீங்க சொன்னீங்களே, அதான் இந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்ணதெல்லாம் தப்புதாங்க. ஜோதி விஷயத்துல நான் என் லிமிட்டை தாண்டி உரிமை எடுத்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. அவளையும் என்ன மன்னிச்சிட்டு சொல்லுங்க. என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? நீயே சொல்லு. எல்லாம் அவ வாழ்க்கைக்காகத்தானே. அவளுக்காக உயிரிய கொடுக்க துணிஞ்ச ஒருத்தன் அவளுக்கு புருஷனா கிடைச்சா அவ வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருப்பா. அப்படிப்பட்ட ஒருத்தனை இழக்க போறாளேங்கிற ஆதங்கத்துல அதை அவளுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் அவளை அங்க கூட்டிட்டு போனேன். ஒருவேளை அவ மனசு மாதிரி தன்னோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா நம்ம வீட்டுல 2 கல்யாணமும் ஒரே நேரத்தில் நடக்குமேங்கிற ஒரு நல்ல நோக்கத்தை மனசுல வச்சுக்கிட்டு நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனா அவ தன்னோட லட்சியமே வேறன்னு அங்க எல்லாரும் முன்னாடியும் என் மூஞ்சில கரிய பூசிட்டான். 10ஆவதுக்கு அண்ணன் கிட்ட போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண அவர் என்ன கூப்பிட்டு கண்டுக்கிற அளவுக்கு பண்ணிட்டா. அவர் கூப்பிட்டு கண்டுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? நீயே சொல்லு. ஜோதியை கேட்க எனக்கு உரிமை கிடையாதா? இப்ப நான் என்ன பண்ணணும்? அவ காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? இத பாருங்க, எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் செய்யறது எல்லாமே கரெக்ட்னு நீங்க தானே சொல்வீங்க. அவரோட முடிவுகளும் உள்ளார்த்தமும் எனக்கு தாங்க தெரியும். சொன்னா நீங்க சத்தம் போடுவீங்க. ஜோதி இந்த கல்யாணம் வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டாம்னு சொல்றாளே, அது அவளோட முடிவு மட்டும் இல்லைங்க, இதுக்கு பின்னால காரணமும் இருக்கு. அதை யாரும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க.
அதுக்கு காரணம் எனக்கு தெரியும். என்ன நீ என்னமோ புதுசா சொல்ற? ஆமாங்க, அதாவது உங்க அண்ணன் பேருக்கு தான் ஜாதி பாக்குறதுல ஸ்டேட்டஸ் பாக்குறதுல அப்படின்னு சொல்லிக்கிறாரு ஒழிய அவர் உள்ளுக்குள்ள அவ்வளவுக்கு அவ்வளவு அந்தஸ்து பாக்குறாரு, ஸ்டேட்டஸ் பாக்குறாரு. அது உங்களுக்கு தெரியறது இல்ல. ஜேபி நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசர், நம்ம ஃபேமிலி லாயர். மாசம் கம்பெனி அவருக்கு சம்பளம் கொடுக்குது. நம்ம கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒருத்தர் நமக்கு சம்பந்தி ஆகிறதா? நம்மளோட ஸ்டேட்டஸ் என்ன? அவர் நமக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? அவருக்கு என்ன சொத்து இருக்கு, நமக்கு என்ன சொத்து இருக்குன்னு இதையெல்லாம் உங்க அண்ணன் யோசிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம நம்ம வந்தனாவை கொடுக்க போற இடம் ரொம்ப நல்ல இடம், நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல படிப்புள்ள பையன். அவ்வளவு ஸ்டேட்டஸ் நமக்கு சம்மந்தி வர்றப்போ தனக்கு கிடைக்கிற சம்மந்தியும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்க மாட்டாரா? இதெல்லாம் உள்ளுக்குள்ள போடுற கணக்கு. இதெல்லாம் எப்படி வெளியில சொல்ல முடியும்? அதனால பொண்ணுகிட்ட இதுல நில்லுமான்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்றத வச்சுக்கிட்டு இவ்வளவு ஆடிக்கிட்டு இருக்கா. இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்காம நீங்க ஜோதியை போய் பேசிட்டு இருக்கீங்க. என்ன நீ அண்ணன் ஜோதிக்கு ரொம்ப சலுகை கொடுத்துட்டு இருக்காருன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒழிய நீ என்ன அது புதுசா அண்ணனாவது ஸ்டேட்டஸ் பாக்குறதாவது? ஜேபி தனக்கு சரியான சம்பந்தம் இல்லைங்கிறதுனாலதான் இதை தடுக்கிறாருன்னு நீ சொல்றியே, அது என்னால நம்ப முடியல. அதான் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு உங்க அண்ணன் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் கரெக்ட்னு நம்புறீங்கல்ல, அதனாலதான் உங்களால ஒத்துக்க முடியல. நான் வந்து மூணாவது மனுஷி தானே, ஏன் பார்வையில இது கரெக்ட்னு படுது. இதுதான் உண்மையான காரணம். உங்க அண்ணனுக்கு ஜேபி சம்பந்தியா வரதுல இஷ்டம் இல்ல, அதனாலதான் இந்த கல்யாணம் வேண்டாங்கிறாரு. நீங்க ஒத்துக்குவீங்களோ ஒத்துக்க மாட்டீங்களோ, ஏன் மனசுல பட்டதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான்.